காவேரி, விஜய் 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே கேட்குறாரு, ஆமாம் இதே ட்ரெஸ்ஸில் நான் எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ நான் மறந்துட்டேனே, சரி நம்ம போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. நானா, சரி சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. போயிட்டு ட்ரெஸ் எடுக்கிறாங்க. அங்கே பார்த்துட்டு தேவையான ட்ரெஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே காவேரி சொல்கிறாங்க, சரி எப்போ நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. அதுக்கு காவேரி, என்ன உடனே போயிடணுமா என்ன, கொடைக்கானல்ன்றது என்னோடய சொந்த வீடு, அதுவும் எவ்வளோ நாள் நான் கழித்து வந்திருக்கேன், ஒரு 2 நாள் நம்ம சுற்றி பார்த்துட்டு இருந்துட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அப்படியா, சரி சரி அதுவும் ஆசைப்படியே எல்லாமே நடக்கட்டும், நம்ம கண்டிப்பாக அந்த கொடைக்கானலில் சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிகிட்ருக்காரு. அஜயோட அப்பா 2 பேருமே சேர்ந்து கோயிலில் தேவையான எல்லா ஏற்பாடுமே பண்ணுறாங்க. கல்யாணம் கண்டிப்பாக இங்கே நடக்கணும், அதுவும் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கிட்ட போயிட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க, நான் வந்துட்டு அஜயோட அம்மா நாங்கள் 3 பேர் மட்டும் நாங்கள் வரோம், இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்திடலாம், இல்லைனா இவங்க கல்யாணம் நடத்தவே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா சொல்கிறாரு. அதே மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு 2 வீட்டுக்காரும் சேர்ந்து எல்லாமே ஏற்பாடு எல்லாமே பண்ணுறாங்க. அஜயோட அம்மாவை கூட்டிகிட்டு வராங்க. எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இவர் கூட நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு கோயிலில் எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டாங்க. அங்கே ராகினியும் இருக்காங்க, அஜய் 2 பேருமே இருக்காங்க. அப்போ கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயரை வச்சு அங்கேயே பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ராதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இவங்கள பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியல, இந்த பொண்ணு நமக்கு வேண்டாங்க, எதுக்காகங்க இப்படி திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதா கேட்குறாங்க. இங்கே பாரு, வாயை மூடு, உனக்கு என்ன தெரியும், உன் பையனுக்கு பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லை நிறைய சொத்தை அந்த பொண்ணு மேலே எழுதி வைக்கிறாங்களாம், அதனால தான் நான் கல்யாணம் பண்ணுறேன், புரியுதா, ஏதாவது பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்திடாத, ஏற்கனவே அந்த காவேரி எல்லாம் பண்ணி சொதப்பி நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டு போயிருக்கு, இன்னும் நீயும் ஏதாவது பேசிகிட்டு இருக்காத, வாயை மூடிட்டு அமைதியாக இங்கே என்ன நடக்குதோ அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எதுவுமே பேசவே இல்லை, ராதா அமைதியாக இருக்காங்க. குமரன், கங்கா 2 பேருமே சேர்ந்து கொடைக்கானலுக்கு வராங்க. வந்த உடனே குமரனோட அம்மாவை பார்க்குறாங்க. அம்மாவை பார்த்தோன்னே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. என்னடா என் ஞாபகமே உனக்கு இல்லைல்ல, கொடைக்கானலில் தானே இருந்த, பொண்டாட்டி பின்னாடி போனால் அங்கேயே தான் இருப்பியா, அம்மாவுக்கு ஒரு ஃபோன் இல்லை, வரத்தில்லை, வந்து பார்க்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அம்மா கத்தாதம்மா, நீ தான் சொன்னல ஏதோ பிரச்சனைன்னு, என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த வேலி பிரச்சனை தாண்டா, எப்போ பார்த்தாலும் அந்த பிரச்சனை வந்துட்டே தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நான் பார்த்து அதை சரி பண்ணுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. என்னம்மா நீ எப்படி இருக்க, அம்மா எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. அத்தையெல்லாம் நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. என்னங்க நம்ம கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரலாமா, எங்கள் வீட்டையும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. சரி கங்கா கண்டிப்பாக நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. காவேரி, விஜய் 2 பேருமே போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே அங்கே கங்கா, குமரன் 2 பேருமே போகிறாங்க. என்னங்க வீட்டில் திறந்துருக்க மாதிரி இருக்குது, யாருமே இங்கே வரல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அப்படியே பார்க்குறாங்க. ஆமாம் திறந்து தான் இருக்குது, வா போய் பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. 2 பேருமே போய் பார்த்தா அங்கே காவேரி, விஜய் 2 பேருமே இருக்காங்க. பார்த்தோன்னே ஷாக் ஆகுறாங்க. ஆமாம் நீங்கள் 2 பேரும் இங்கே எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. இல்லை நாங்கள் வந்தோம் அப்படியே சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு. சரி வந்தீங்க, சரி எதுவாக இருந்தாலும் நீ சொல்லிட்டு தானே வருவா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. இல்லை நாங்கள் உங்கள் வீட்டில் தங்கறதுக்காக வரல, நாங்கள் இங்கே வந்து ஒரு மேரேஜ் இருந்தது அதை அட்டன் பண்ணுறதுக்காக வந்தோம், அப்படியே காவேரி சொன்னதுனால வீட்டை பார்த்தோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே விஜய் சொல்கிறாரு. சரி சரி உங்களை பார்த்தல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. சரி வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே சேர்ந்து பார்க்குறாங்க. அப்படியே எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க கங்கா. இது எப்பயோ ஒரு 2 நாள் வந்த மாதிரி இருக்கே, சாப்பாடு டிஃபன் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கங்கா பார்க்குறாங்க. ஆனால் எதுவுமே கேட்கவே இல்லை. சரி நான் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. காவேரி நீ வந்து வீட்டை பூட்டிட்டு எல்லாமே கரெக்டாக சுத்தம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க காவேரி கிட்ட. காவேரி சரின்னு